ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான மசாலா ஆம்லேட் செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா ஆம்லேட் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 3 வரமிளகாவை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மல்லியை சேர்த்து 1/4 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து 1/4 டீஸ்பூன் முழு மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 5 பல் பூண்டை சேர்த்து 1/4 டீஸ்பூன் சோம்பை சேர்த்து 2 பட்டையை சேர்த்து நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குட்டி பேனை வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். அடுத்து 2 பிஞ்சளவு சால்ட்டை சேர்த்து இதுக்கு மேலே 2 பிஞ்சளவு தண்ணி மிளகாய் தூளை சேர்த்து ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா முட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி நம்ம வெங்காயத்தில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா 1 டீஸ்பூன் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து 1/4 டீஸ்பூன் தனியாத்தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா தளன்னு வதங்கி வர 1/2 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இந்த சமயத்தில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண வச்ச ஆம்லேட்டை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவில் ஆம்லேட்டு எல்லா மசாலாவும் டிப் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம மசாலா ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான மசாலா ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் முட்டை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மசாலா ஆம்லேட்டை செஞ்சு பாருங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்லையும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.